வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகையில் ஒன்றான நறுதலி கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கீரையே வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கிங்களா? நறுதலி கீரை பெரும்பாலும் நம்ம யாரும் கேள்விப்படாத ஒரு கீரை வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறதே வருத்தமாக தாங்க இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். உணவில் தினமும் ஒரு கீரையை சேர்ப்பது நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் விட்டமின்களும் தாது உப்புக்களும் கிடைக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர தினம் ஒரு கீரை எடுக்கிறது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாத கீரை வகைகள் அப்படிங்கிற ஒன்று இந்த நறுதலி கீரை. நறுதலி கீரையை அரைத்து உடல் முதல் கால் வரை தேய்த்து குளித்து வர உடம்பில் ஏற்படும் அரிப்பு சரி செய்யப்படுது. தோல் சம்மந்தப்பட்ட நோய்க்கு நறுதலி கீரையை விட பெஸ்ட்டு மெடிசன் இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மேலும் குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த கீரையை கிராமப்புறங்களில் நாம் பார்க்க முடியும். இது வேலி போல சிறு காடுகளில் வளரும் தன்மை கொண்டதா ஒரு கொடியின வகையை சேர்ந்தது. மேலும் நறுதலி பூ, கீரை, செடி எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. இலை மருந்தாகவும் பயன்படுது. ஆடு மாடுகளுக்கு இலை உணவாகவும் பயன்படுது. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கீரைகள் இருந்தாலும் பல கீரைகளின் பெயர் கூட நமக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறத சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் தானாகவே வளர்ந்து வீணாகும் கீரை வகையில் ஒன்று இந்த நறுதலி கீரையும் உண்டு. மேலும் இதன் இலை மற்ற கீரை வகைகளை விட சற்று அதிகமாகவே சத்துக்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க இந்த நறுதலி கீரையை எடுக்கிறதன் மூலமாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பம்சமாகவே இருக்குது. நறுதலி கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா வாய்ப்புண் சரி செய்யும் தன்மை கொண்டதாக அமையுது. மேலும் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் புண், அலர்ஜி போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது மருந்தாகவும் அமையுது. சிறுநீர் பாதையில் ஏற்படும் தொற்றை சரி செய்யும் தன்மை கொண்டதாக அமையுது. உடல் கொதிப்பு மற்றும் எரிச்சலையும் இது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருது. பளபளப்பு சருமத்திற்கு ஏற்றதாகவும் இந்த கீரை அமையுது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் ஆறும் தன்மை கொண்டதாக இருக்குது. மேலும் ஆடு மாடுகளுக்கு உணவாகவும் இதன் இலை பயன்படுது. நறுதலி கீரை உண்ண குடல் புண் வராது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மேலும் யாழி என்ற விலங்கின் பலம் உடலுக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்களும் கூறியிருக்காங்க. அதாவது தூதுவளை, பசலைக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, தளிக்கீரை இதை சேர்த்து உணவில் எடுத்துக்கும் போது ஆண்களுக்கு யாழியின் பலன் வரும் அப்படின்னு சித்தர்களின் கூற்றும் இருக்கதா சொல்லப்படுது. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கும் தன்மை கொடுக்கக்கூடியதா இந்த கீரை அமையுது. மேலும் மூலிகையின் வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை வரம் வேண்டி இருப்பவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். சரும பாதுகாப்புக்கு ஏற்றதா இந்த கீரை அமையுது. தோலில் உள்ள செல்களை நீக்கி தோலுக்கு பளபளப்பு கொடுக்கும் தன்மை கொண்டதாகவும் அமையுது. வாரத்தில் ஒரு முறையாவது இதை எடுக்கும் பொழுது குடல் புண் கண்டிப்பாக நம்மளை அண்டாது. மற்றும் வெந்துண்ணு குறைபாட்டை சரி செய்யும் தன்மை கொண்டதாகவும் இந்த நறுதலி கீரை அமையுது. இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த கீரையை இதுவரை நம்ம தெரியாமல் இருந்தாலும் இனிமேல் இந்த கீரையின் முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம உணவில் எடுத்து வளமோட வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மூட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.